வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் முட்டை இல்லாமல். இதுக்கு எம்டி சால்னாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் எம்டி சால்னா, சிக்கன் சால்னா, அதே மாதிரி வெஜிடபிள் சால்னா, கூடவே சாதாரண பரோட்டா 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பரோட்டா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு பார்த்திங்க அப்படின்னா 250 கிராம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் முட்டை சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு முட்டைக்கு ஆப்ஷனலாக 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது 3ஐயும் நல்லா கலந்துட்டு சர்க்கரை உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் மாவில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா கிளறிக்கங்க. கிளறி வச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம மாவு சாதாரணமாக சப்பாத்தி பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடித்து பிசையணும். அடிக்க முடியாது, கொஞ்சம் கை வலிக்கிறவங்க, இல்லை நம்மளால் அந்த பரோட்டா மாஸ்டர் மாதிரி செய்ய முடியாதவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உரலோட கல்லை வச்சு இந்த மாதிரி இடித்தோம் அப்படின்னா மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ முன்னாடி மாவு பிசைஞ்சதுக்கும் இந்த மாதிரி இடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வழன்னு இந்த மாதிரி பிசைஞ்சதை ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி மேலே வச்சுட்டு இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு லேயர்ஸும் நல்லா கிடைக்கும். நம்ம வீசுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வீசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாவு நல்லா தளர்த்தியாக இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. முட்டை சேர்த்திங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடித்ததுக்கப்புறமா. இப்போ நம்ம 2 விரலுக்கு இடையில் மாவை இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 2.5 கப்பு மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா 12 பரோட்டா கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மேலே தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல மாவு ஊறிக்கும். வீட்டில் செய்கிறதோட பர்பஸே அதுதான். கடைகளில் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறப்ப பார்த்து செய்யலாம். 2 மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி நல்லா வீசி அடிச்சிங்க அப்படின்னா மெல்லிசாக சப்பாத்தி வரும். சப்போஸ் உங்களுக்கு செய்ய முடியலன்னா அடுத்த மெத்தடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீசுகிறப்ப கிழிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு சுருட்டி வச்சுக்க வேண்டியதான். இது நார்மலாக நம்ம செய்கிற ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவணும் மட்டும்தான் நமக்கு அந்த லேயர்ஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் தடவுனதுக்கப்புறமா நம்ம புடவைக்கெலாம் ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளீட்ஸு அந்த மாவில் வச்சுட்டு அப்படியே மேல் பக்கமாக சுருட்டணும். சாதா பரோட்டாவுக்கு கீழே வச்சு சுருட்டுவோம். இதுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி சுருட்டிட்டீங்க அப்படின்னா இதுதான் பன் பரோட்டா சுருட்டுறதுக்கு ஒரு மெத்தடு. இதே மாதிரியே நம்ம எல்லா பரோட்டாவையும் வீசி இல்லை தேய்ச்சி இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே எண்ணெயை இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் வரும், இறுகவும் இருகாது. இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைசியாக வச்சதை எடுத்து நம்ம பரோட்டா செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு செஞ்சோம் பார்த்திங்களா, லைனில் உள்ள ஒரு பரோட்டாவை எடுத்து ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். நம்ம சாதா பரோட்டோன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ப்போம். பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே பார்த்திங்கன்னா பன் மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எம்டி சால்னா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி ரோட்டுக்கடை ஸ்டைலில் நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறேன். சேனல்லையும் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம எண்ணெயில் தான் பொரிக்கணும். நார்மல் பரோட்டா தோசைக்கல்லில் சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி போடுவோம். பட் பன் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா பொரியணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் மாவு வேகும், இல்லாட்டி வேகாது. தீயையும் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு செய்யாதீங்க. கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு பொறுமையாக 2 சைடும் நல்லா வெந்து உள்ளே இந்த சைடு வரைக்கும் சவப்பாகி உள்ளேயும் வேகணும். ஸோ பொறுமையாக இருக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சு வைடுங்க. இப்போ நம்மளோட பன் பரோட்டா ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு லேயர்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே லேயர்ஸ் வர மாதிரி அடிச்சுக்கலாம்.
ரொம்ப தடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிச்சிட வேண்டாம். ஒரு 2 தட்டு தட்டினாலே முடிஞ்சிடும். சூடு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப அடித்தா தான் நல்லாயிருக்கும். நம்மளோட மதுரை ஸ்டைல் பன் பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.